जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका ओम वेदात्मनाय विद्महे हिरण्यगर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய அம்மனருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். சுவாமி, இந்த மாதிரி நம்ம மாதத்துக்கு ஒரு ராசி பலன்கள், வாரத்துக்கு இந்த மாதிரியான ராசி பலன்கள், வருட ராசி பலன்கள், இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பொதுவாகவே நம்மளுடைய ராசி பலன் அப்படின்னு எடுத்துக்கும் போது எதை வைத்து நம்மளுடைய அந்த ராசி பலன் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம்னு கிரக அமைப்புகளை வைத்து இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குன்றத சொல்றோம். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆகஸ்ட் மாசத்துல எடுத்தோம்னா ஆகஸ்ட் 17 வரைக்கும் ஆடி மாதமா இருக்கும். அதற்கப்புறம் ஆவணி மாசம் பிறந்தோம். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மேஷம் ரிஷபத்துல கிரகங்கள் கிடையாது, மிதுனத்துல புதன், அதே போல சூரியன் பாத்தீங்கன்னா கடகத்துல சூரியன் குரு, அடுத்ததாக சிம்மத்துல சுக்கிரன் கேது, அடுத்ததாக கும்பத்துல ராகு, அடுத்தது மீனத்துல சனி இருக்க. இதுதான் இந்த ராசிகளுடைய கணக்கு. இதுல ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் இந்த சூரியன் சிம்மத்துக்கு வந்துடும். அப்படி இருக்கக்கூடிய கிரகநிலை கட்டப்படி நம்மளுடைய ராசிப்படி நம்மளுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்கும், எப்படி என்ன ராசி பலன்கள் அப்படின்னு சொன்னா 12 ராசிக்கு அப்படிங்கும்போது சில விஷயங்கள்லாம் உண்டு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா அவமரியாதையை சந்திக்கும் சூழ்நிலை வரலாம். ஏதாவது ஒரு அவமரியாதை நடக்கும். மறைமுக சூழ்ச்சிகளை அலட்சியப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கு. மனம் கதி கலங்க செய்யும் செய்திகள் வரலாம். மனம் கதி கலங்க செய்யக்கூடிய செய்திகள் வரலாம். சில பேருக்கு துக்க செய்திகளாகவும் இருக்கலாம். வீண் வார்த்தை பெரிய மோதல்களாக கூட இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லுவான். நண்பரின் பிரச்சனையில் தலையிட்டு நீங்களே மாட்டிக்கொள்ள வேண்டாம். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள்ல நான் சொல்றது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், ஒவ்வொரு விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. வாங்க மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம ஒரு ராசிக்க நம்ம கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் வீடியோல நடுவில் என்னென்ன சொல்லியிருக்கேன், என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். மிதுன ராசி நேயர்களை, மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி. ஏற்கனவே உபய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. புதனுடைய ஆதிக்கம் கொண்ட ராசி, மகாவிஷ்ணு ஆசி பெற்ற ராசி. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. நீங்க ஒரு விதத்துல சில விஷயங்கள் உங்களுக்கு டபுள் மைண்டடாக தான் இருக்கும். இதுல ஒரே ஒரு விஷயம் நான் என்னன்னு சொல்றேன்னு, யோசிக்காமல் பேசுவது, ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்வது தேவையில்லாத பல பிரச்சனைகளை கொண்டு வரலாம். ஸோ நிதானிச்சு எதுவாக இருந்தாலும் கரெக்டாக பண்ணுங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுடைய கலகலப்பான பேச்சு சில நேரத்தில் பிரச்சனையை உருவாக்கும். நீங்கள் மனசில் எதுவும் இல்லாமல் பேசுவீங்க, ஆனால் பிரச்சனை எங்கேருந்து வரும்னே தெரியாது. ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஸோ குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்னா நகைச்சுவையாக பேசக்கூடிய ஒரு வார்த்தை சண்டை மோதல் உருவாகலாம். நீ ஏதோ ஒரு சாதாரணமாக சிரிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லுவ, அது பெரிய சண்டை. நீ எப்படி அந்த வார்த்தையை சிரிச்சுன்னு நீ சொல்லலாம், நீ எப்படி அந்த வார்த்தையை பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வரும். அதே போல மூன்றாவது நபரின் பேச்சை நம்பி குடும்பத்தில் சிறிய குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், குடும்பத்துல இப்ப யாராவது ஒரு குடும்பத்துல ஒத்துமையா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒத்துமையை குலைக்கிறதுக்கு 2 பேர் இருப்பாங்க இல்லையா? ஸோ கவனமா இருங்க. சகோதரர்கள் அல்லது உறவினர்களுடன் பணம் தொடர்பான விவாதங்களில் பொறுமையாக இருங்கள். ஸோ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை அதிகம் தேவை. ஏன்னா இந்த மிதுன ராசி பொறுத்தளவுக்கு இந்த திருவாதிரை நட்சத்திரம் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேரிட் லைஃப்லாம் ப்ராப்ளம் தான், இஷ்யூஸ் நிறைய இருக்கு. சில பேருக்கு ஃபர்ஸ்ட் மேரிட் லைஃப் நிறைய இஷ்யூஸ் இருக்கு. மெல்லவும் முடியாம துப்பவும் முடியாம அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. சில பேருக்கு பிரிஞ்சு இருப்பாங்க. சில பேர் கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் பிரிஞ்சு இருப்பாங்க. ஸோ அது இட்ஸ் நாட் ஹாப்பி மேரிட் லைஃப். ஸோ அந்த அளவு ஏன்னா மிருகசீரிஷம் புனர்பூசம்லாம் கூட ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படியே தடுமாறி ஏதோ இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருவாதிரை நட்சத்திரம்லாம் 70% ரொம்ப ப்ராப்ளம் தான் மேரிட் லைஃப்லாம். அதுவும் ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லைன்னா அந்த ரிலேஷன்ஷிப் முறியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. லவ்வர்ஸுக்கு கூட சில பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. திருமணம் மறுமணம் பேச்சுவார்த்தை கூட உனக்கு இந்த ஜாதகத்தோட நல்லா ஒத்து போறதா கல்யாணம் பண்ணு. மறுமணம் செய்தால் கூட செஞ்ச தப்பே திரும்ப செய்யாது. எப்படி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு பார்த்து யோசிச்சு செய், அவசரப்பட்டு செய்யாது. வேலை விஷயத்துல கூட உனக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். வேலை விஷயம் குடும்ப விஷயம்லாம் ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். நீ நினைச்ச இடத்துல நீ வேலை மாற்றம் வரும். சில இடத்துல வேலை மாறலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். வேற ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாமா, தொழில் பிசினஸ் பண்ணலாமாங்கிற எண்ணங்கள்லாம் வரும். எதுவாக இருந்தாலும் ஆகஸ்ட் 17க்கு மேல பண்ணலாம். இப்போதைக்கு அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காது.
நான் வேலையை விட்டுறேன், வேலையை இது பண்ணிடுறேன், அப்படி பண்ணிடுறேன், இப்போதைக்கு அந்த விஷயங்கள்லாம் எடுக்காது. பிஸ்னஸில் கூட அடுத்த லெவல், அடுத்த பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு, அடுத்த லெவல் போகிறதுக்கு, அடுத்த சில விஷயங்கள் பண்ணுறது, பிஸ்னஸில் கூட கொஞ்சம் பணம் போடுறது பார்த்து போடும், முதலீடுகள் செய்யறதுல கூட பார்த்து முதலீடு படும், பணம் கொடுக்கறதுல கூட ஆசை வார்த்தை காட்டி அதிகம் இது பண்ணினா கூட ஏற்றுக்காது. என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய், எப்படி செய்யணுமோ அதை மட்டும் செய். அப்படிலாம் நீ செஞ்ச அப்படின்னு சொன்னால் உனக்கு சிறப்பாக இருக்கும். உன்னுடைய அடுத்தடுத்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உனக்கு சரியா வரும். அடுத்ததாக உங்களுடைய ராசியிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான சில ஒரு நல்ல யோகங்கள், நிறைய நல்ல விஷயங்களை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா மறைத்து வைத்த உண்மை சூழல்கள் வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. நேர்மையாக இருப்பது நல்லது. அடுத்ததாக அவசரமாக வெளியே சொல்லும்போது ஏதாவது மறந்துட்டு போறது, அந்த மாதிரி விஷயங்கள் வச்சுக்காதீங்க. நரம்பு சோர்வு, தூக்கமின்மை, தோள்பட்டை வலி போன்றவை இதெல்லாம் இருக்கலாம். ஸோ கவலைப்படாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. ஸோ எனக்கு எப்போ வேணாலும் ஒரு ஃபோன் பண்ணி, உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக இருக்கா, ஏதாவது ஒரு சின்ன விஷயம் இருக்கா, உடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி, குருஜி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, ஸோ இதுக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு நான் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். வீட்டில் கூட அந்நிய ஆட்களை அதிகம் உள்ளே சேர்த்துக்காதீங்க. அந்நிய ஆட்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை தரும். இன்னொன்று, ஒரு ஃபோன் கால் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். ஆகஸ்ட் மாதத்தில் மிதுன ராசிக்கு ஒரு ஃபோன் கால் ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். ஃபோன் பேசும்பொழுதும் சமூக ஊடகங்களில் நீங்கள் பதிவு செய்யும் பொழுதும் நிதானித்து கரெக்டாக பதிவு பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிறப்பு. வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது பொதுவான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இதில் என்ன ஒரு விசேஷம்னா, சொன்ன ராசி பலன் அத்தனையுமே சில பேருக்கு அவங்கவுங்களுடைய வாழ்க்கையில் நடந்த மாதிரியே இருக்கும். சுவாமி, நீங்கள் சொன்ன சில விஷயங்கள் என் வாழ்க்கையில் அப்படியே நடந்த மாதிரி இருக்குது. இது நிறைய பேர் என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. நீங்கள் பொது ராசி பலன்கள் சொல்கிறீங்க, ஆனால் அது என் குடும்பத்தில் எனக்குன்னு சொன்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது, இப்போ நேரம் எப்படி இருக்குது, இனிமேல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம் பார்த்துக்கலாம், ஒரு பெயர் ராசி தெரிஞ்சுக்கலாம், ஒரு நியூமராலஜி தெரிஞ்சுக்கலாம், ஒரு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ராசி கற்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம், வாஸ்து தெரிஞ்சுக்கலாம், பிரஷ்னம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த இதில் நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் எங்கிட்ட நீங்கள் குருஜி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் டைரெக்டாக எங்கிட்ட நீங்கள் பேசலாம். நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்ன நடந்துருக்கு, நம்மளுடைய பிரச்சனைகள் எந்த அளவுக்கு தீரும், நம்ம பிரச்சனை தீரத்துக்கு என்ன ஸ்லோகங்கள் சொல்லணும், நம்ம பிரச்சனை தீரத்துக்கு நம்ம எந்த ஆலயத்துக்கு போனால் நமக்கு சரியாக இருக்கும், அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம அப்போ உங்களுக்கு கரெக்டான ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ சரி, நமக்கு இன்னொரு 6 மாதத்துக்கு நேரம் சரியா இல்லை, நமக்கு இன்னொரு 3 மாதத்துக்கு சரியா இல்லை, நமக்கு அடுத்தடுத்து நமக்கு வரக்கூடிய டைம் இப்படி இருக்கணும், நம்ம இந்த வழிபாடுகள் செய்தால் நமக்கு அடுத்தடுத்து நமக்கு சில சூழ்நிலைகள் நமக்கு மாறும், இந்தந்த ஸ்லோகங்கள் சொல்லும்போது நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்லும் பொழுது நமக்கு வாழ்க்கை நமக்கு நன்றாக மாறும். சிறப்பாக இறைவனுடைய ஆசியினால சிறப்பாக இருப்பீங்க. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.